ஹல்லேலூயா. அருமையான 32 வருட காலமாக இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. பல சூழ்நிலையின் காரணமாய் நம்ம தொட்டி கட்டவில்லை. தொட்டி கட்ட ஞானஸ்நான தொட்டி கட்ட முடியாமல் இல்லை. ஆனால் அந்த கட்டடம்லாம் அமையும் போது நம்ம எங்கேயாவது கட்டினா உடைக்க வேண்டி வந்துடும். பர்மனெண்ட்டாக ஒரு இதை கட்டணும், பில்டிங் அமையும் போது செய்யலாம் அப்படின்னு சொல்லி தாமதம். ஆனால் இவ்வளவு காலம் தாண்டி 2024 இதை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ண நம்ம கூட்டி வர அந்த கிருபைக்காக சோதரிப்போம். இதை கட்டிகிட்டு இருக்கும்போது அருமையான பால்வூர்லேருந்து வர மோசஸ் அவர் மரியாதையோட குடும்பம் இந்த ஞானசான தொட்டியுடைய காரியத்தை பொறுப்படுத்தி அவர்கள் ஒரு பொருத்தனையை இந்த ஞானசான தொட்டியில் செலுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அது மூலமாய் ஏறக்குறைய 30,000 ரூபாய்க்கு அதிகமாக இது வேலை முடிய ஆகிவிட்டது. ஆனால் அதை முழுவதும் கொடுத்து அவர்கள் இந்த ஞானசான தொட்டியை சார்பாக கட்ட தேவன் தந்த கிருபைக்காக சோதரிப்போம். சோதரன் தொடர்ந்து இந்த இடத்துல தேவன் பல ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் வந்து ஞானசானம் பெற்று உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு இடமாய் காத்த மாற்ற முடியாது. சோதரிப்போம். சோதரன் நேலியா மகிழ்போ மகிழ் தேன மக மகிழ்போ ஏசோரா மகிழ்போ மகிழ் தேன மக மகிழ்போ ஏசோராஜன சொந்த இந்த பார்தல சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமான இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் எந்த சொந்தமான ஆனந்தமே பரமானந்தமே ஏது மாபெரும் பாக்கியமே ஆனந்தம் பரமானந்தம் ஏது இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த சொந்தமானா சின்ன வயது என்னை குறித்து விட்டு தூரம் போயினும் ஆமே வயது என்னை குறித்து தூரம் போயினும் கண்டு கொண்டா தமது நமக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள நுரைத்தான் தமது ஜீவனை எமக்கு ஜீவன் நுரைத்தான் ஆனந்தமே பரமானந்தமே ஏதுமாவ பாக்கியமே ஆனந்தமே ஏதுமாவரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்கார் எந்த நுள்ளத்தில் சொந்தமான இந்த பாதலத்தில் சொந்தக்கார் எந்த நுள்ளத்தில் சொந்தமான நேலியா. ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 34 முதல் 39 வரை வாசிக்கிறேன். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்க தரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி
ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். ஆதி காலத்தில் இயேசு உலகத்தை வந்து ஊழியம் ஆரம்பித்த காலத்தில், அதற்கு முன்னாடி இயேசுடைய ஊழிய ஆரம்பிக்க காலத்துக்கு முன்னாடி இயேசுக்கு வழியை செமை பண்ண யோவான் ஸ்நாபகன் என்பவர் அவர் உலகத்திலே தேவனாலே வெளிப்படுத்தப்பட்டு அவர் மாபெரும் ஒரு மனிதனாய், பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு பெரிய ஒரு வல்லமல்ல மனிதனாய், மாத்திரமல்ல ரொம்ப கடிந்து கொண்டு தைரியமாய் பேசுறதுனால மனிதனுக்குள் அவர் ஒரு பெரிய மனிதன் எண்ணப்பட்டார். அவர் தான் இயேசுக்கு வழியை செவை பண்ண வந்தார். அவ்விதமாய் ஊழியங்கள் நடந்தது. யோர்தானில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அவ்விதமாய் எடுக்காத வேதம் நம்ம தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் இங்கே நம்ம படிக்கும்போது சபை ஆரம்பிக்கப்பட்ட பின்பு உள்ள காலம். இந்த காலத்தில் அந்த யோர்தான் நதியிலே எடுத்து வந்தார்கள். அப்புறம் இங்கே தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். காரணம், எல்லா இடங்களிலும் யோர்தான் நதி வரவில்லை. நம்ம இந்தியாவில் பண்டுட்டில் யோர்தான் நதி இல்லை. ஆகவே தப்பாக புரிந்து கொள்ளாமல் யோர்தான் நதியிலே தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றல்ல, தண்ணீர் உள்ள இடத்திலே தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வசதியான இடம் இருந்தால், தண்ணீர் இருந்தால், குளமாக இருந்தால், ஏரியா இருந்தால், ஆறுகளாக இருந்தால், நதிகளாக இருந்தாலும் எடுக்கலாம் என்பதற்கு அடையாளமாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் இந்த மந்திரிக்கு பிலிப்பு என்று சொல்லக்கூடியவர் ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு பகுதியை தான் நாம் இங்கே என்ன செய்தோம், படித்தோம். ஹல்லேலூயா. பிற்பாடு தான் சூழ்நிலைக்கு ஏற்றபடி, தேவைக்கு ஏற்றபடி ஞானஸ்நானம் கொடுக்கறதற்காக வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, கொடுக்கிறதற்காக ஞானஸ்நானத்திற்காக தொட்டி கட்டினார்கள். அவ்விதமாய் நாமளும் கட்ட வேண்டிய காலம் கடந்து போனது. நாம் கந்தன் மாலயத்தை கொடுத்தோம், கனிசபாயத்தில் கொடுத்துருக்கிறோம், சித்திரஜாவடியில் கொடுத்துருக்கிறோம், காடாம்படிகளில் அந்த ஜங்ஷனும் ஜங்ஷனை தாண்டி 2 குளத்திலையும் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மஞ்சள் குப்பம் ஆற்றுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். இன்னும் எங்கெல்லாம் கொடுத்தோன்னு ஞாபகம் வரல, கொடுத்துருக்குறோம். இங்கே பல இடங்களில் கொடுத்தோம். ஞாபகத்துக்கு வந்தவைகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆனால் இவ்வளோ காலம் அலைந்து ஆட்டை எடுத்துகிட்டு போகிறது, பிரயாசப்படுறது, தேடி அலைவது, அவருடைய அனுமதிகளை வாங்கிறது, இப்படியெல்லாம் கொடுத்தோம். அவனுடைய கிருமையினால் 2023 கடைசியில் கட்ட ஆரம்பித்து 2024 ஆரம்பத்தில் கட்டி முடிக்கவும் இந்த தொட்டியை ஒரு பொருத்தனையாக இந்த பாலூர் குடும்பம், மோசடி குடும்பம் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களின் தேவன் தொடர்ந்து ஆஸ்வதிக்கும்படியாக சோதரிப்பா சோதரன் 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 சோர். ஹல்லேலூயா. அப்படியாக என்ன பொருத்தனைன்னு சொல்ல முடியுமா? வேலை விஷயமா சவுனுக்கா அது மாதிரி அவருக்கு ஒரு நல்ல வேலை, நம்முடைய சௌர மோசருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்பி பொருத்தனை பண்ணியிருக்கிறார்கள். அந்த பொருத்தனையை கண்டிப்பாக அங்கீகரித்து, இந்த துறை அவருக்கு பிடிக்கலை, ஆகவே இந்த துறையை தாண்டி இன்னொரு நல்ல ஒரு அரசு துறையில் வேலை கிடைக்க தேவன் கிரியை செய்ய எல்லாரும் கத்தை சோதரிப்பா சோதரன் 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 சோர். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஞானஸ்நானம் தொட்டி நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இன்னும் 2 வாரத்தில் அடுத்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு 8 பேர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் முதல்ல எடுக்க போகிறார்கள். அவளை தேவன் ஆஸ்வதிக்க முடியாது சோதரிப்பா சோதரன் சோர். ஏற்கனவே இந்த சபையில் ஞானஸ்நானம் எடுத்த 100க்கு அதிகமானவர்கள் உண்டு. அவர் எல்லாரும் பல இடத்துல எடுத்தாலும் ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்காய் பயிராக்காம உறுதியாக வாழ்கிறார்கள். அவர்களையும் அவருடைய தலைமுறைகளை தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிக்க முடியாது சோதரிப்பா சோதரன் சோதரன் சோர். காரணம், ரொம்ப பிரயாசப்பட்டு அலைந்து எடுத்தார்கள். அதனால் இப்போது வசதியாய் நம்ம தந்திருக்கிறார். இந்த ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாளம். ஞானஸ்நானம் எடுத்தும், ஏன்னா நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் வாழாவிட்டால் நியாயம் தீர்க்கப்படும் போது உத்தரம் என்ன சாட்சி சொல்லும், மச்சுபாவு நிச்சயம் சாட்சி சொல்லும். இப்படியெல்லாம் வேதத்தில் படிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஞானஸ்நானம் தொட்டி ஒருவர் மனம் திரும்பி உண்மையான பாவமன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் இதில் இறங்கி எடுத்தால், மறுதளிக்கோ மாற்றி பேசினா அவங்க நியாயத்தீர்ப்பில் தப்ப முடியாது. இந்த வடிவம் பார்த்தீங்கன்னா அப்படி அங்கே முன்னே நிற்கும். நீ அன்னை என்ன சொல்லி இங்கே அறிக்கைட்டு ஞானஸ்நானம் எடுத்தாய். அதனால் இதில் இறங்கி ஞானஸ்நானம் எடுக்கிற ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்தால் உறுதியாய் கடைசி நின்று வாழ தேவன் கிருபை செய்ய முடியாது சோதரிப்பா
சோதரன் சோதரன் சோர். இங்கே ஜபத்தில் கூடி நிற்கிற இந்த ஞானசான தொட்டியில் பிரதிஷ்டைக்கு பங்கெடுக்க வந்திருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசிரிக்க முடியாது. சோதரிப்பா லேலியா. அதை நம்ம ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவை ஆன்மீன் இயேசுவை அருமையான இந்த ஞானசான தொட்டியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நான் கட்ட முடிவெடுத்தோம். இது என்ன முறையில் கட்டலாம், எப்படி இங்கே நின்று ஞானசானம் கொடுக்கலாம் என்று புரிந்து யோசித்து இதை கட்டி வெளியிலையும் உள்ளேயும் படி போட கிருபை தந்தி. ஆகவே இந்த ஞானசான தொட்டியில் ஞானசானம் எடுக்கிறவர்கள் மகிமையானவர்கள், புனிதமானவர்கள், தேவனுக்காய் சாட்சியாக வாழக்கூடிய மக்களாய் மாற்றும். தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு இந்த சொந்த தொட்டி ஞானசான தொட்டியை தந்தி இந்த ஞானசான தொட்டியில் ஞானசானம் எடுக்கிறவர் மூலமாய் என்ன ஆசீர்வாதம் என்ன நன்மைகள் உண்டோ அவைகளெல்லாம் இந்த ஞானசான தொட்டியை கட்ட பொருத்தனை பண்ணின அந்த அருமையான குடும்பத்துக்கு வந்து சேர்வதாக, அன்றைய இதுக்கெல்லாம் ஒத்துழைக்கிற சபையாருக்கு வந்து சேர்வதாக, இந்த ஊழியத்தை செய்கிற ஊழியர் குடும்பத்துக்கு வந்து சேர்வதாக. அவ்விதமாய் இந்த ஞானசான தொட்டியை இன்று முதல் நாங்கள் பயன்படுத்தும்படியாய் இது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஞானசான தொட்டியை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே இதை ஆசி வைக்கிறேன், பிரதிஷ்டை பண்ணுகிறேன். ஆண்டவரே இந்த ஞானசான தொட்டி ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இதுவரை வருடத்து ஒரு முறை 8 பேர் 10 பேர் ஞானசானம் எடுப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு முதல் வருடத்துக்கு 2 முறை ஞானசானம் கொடுக்க முடிவு பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் 10-20 பேர் ஞானசானம் எடுத்து அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சபையில் சேரணும். பட்டத்தூள் பட்டவர்கள் தேவைப்பட்டால் அவர்களும் இங்கே வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்விதமாய் தேவனுக்காக ஒரு உடன்படிக்கை ஞானசானம் தண்ணீர் மூலமாய் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ண கட்டப்பட்ட ஞானசான தொட்டி. இந்த ஞானசான தொட்டி ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் மகிமையாக காணப்பட வேண்டும். இந்த தொட்டியில் தேவையில்லாமல் வந்து உட்கார்றது, பேசுறது, பழகிறது செய்யக்கூடாது. இது மகா ஒரு பெரிய புனிதமான ஒரு பொருள் என்பதை அந்த பயன்படுத்தக்கூடிய காரியம் என்பதை மக்கள் உணர்ந்து எல்லாம் ஒரு விளையாட்டு போல இல்லாமல், அதனால இந்த ஒரு தவறுகள் நடக்காமல் தேவன் தாமே இந்த தொட்டியை ஆசீர்வதியும். இந்த ஞானசான தொட்டியில் பஸ் 2 முறை சொன்னேன். தேவனை சித்தமானா அந்த 2 மாதம் 3 மாதம் இருக்க கூட கொடுக்கக்கூடிய அளவில் ஆயிரமான மக்கள் ஞானசானம் எடுக்க சபையில் சேர திரள கூட்டம் வர கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே பங்கெடுத்த எல்லாரையும் ஆசீர்வதியும். மோசஸ் அவருக்காய், மரியா சௌரிக்காய், ஆண்டவரே ராகுலுக்காய், ஹேமநாத்துக்காய் இந்த ஞானசான தொட்டியை ஆண்டவரே பிரயாசப்பட்டு அந்த பணம் செலவு பண்ணி கட்டின அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இதே போல இன்னும் பல காரியங்களுக்கு செய்யட்டும். பாரங்களை தார். மற்ற எல்லா விசுவாச குடும்பங்களும் தேவனுக்காக நாங்கள் எதையாலும் செய்யணும். அந்த வசதி வாய்ப்பு அந்த பாரங்களை தார். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதி. தொடர்ந்து உடைய கரம் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீரே ஆண்டவரே இந்த இடத்துல பாசமனும் அசைவாடும். தொடர்ந்து ஜனங்கள் மனம் திரும்பிட்டே இருக்கணும். சபையில் ஜனங்கள் ஆராதனைகளை செய்தில மனம் திரும்பி என்னை ஞானசானம் தாருங்கள் என்று கேட்கணும். அன்றைக்கு மந்திரி பிலிப்பை பார்த்து கேட்டது போல யோபா சாபனத்தில் ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப என்ன செய்யணும் என்று வந்து கேட்டார்கள். அதே மாதிரி ஜனங்கள் அடிக்கடி வந்து கேட்டு ஞானசானம் பெறக்கூடிய ஒரு மகிமையான இடமாய் இந்த இடத்தை மாற்றி வைக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் இந்த பிரதிஷ்டையில் பங்கெடுத்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும், இன்னும் இந்த சபையில் ஞானசானம் எடுத்த எல்லா பிள்ளைகளோடும், இன்னும் ஞானசானம் எடுக்க போகிற எல்லா பிள்ளைகளோடும் ஜனங்களோடும் இந்த தொட்டியில் நான் தொடர்ந்து ஞானசானம் எடுக்க போகிற ஒவ்வொருவரோடு கூட என்றும் என்றும் சகல நாளும் கூட இருப்பாராக. ஆமேன். லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.